ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 16, 2025. வாழ்க்கை என்பது ஓர் அழகான பரீட்சையாகும், யுத்த களமும் ஆகும். இதில் மனிதரின் முன்னிலையில் பலவிதமான சவால்கள் வருகின்றன. இந்த தேர்வு களத்தில் பலவிதமான வினாக்களுக்கு விடை காண வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து எங்கும் ஓடிப்போக முடியாது. ஒருவர் தேர்வறையிலிருந்து ஓடிப்போனார் என்றால் என்னவாகும்? இயற்கையினாலும் இயல்பினாலும் பலவிதமான சோதனைகள் வருகின்றன. இயற்கை அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்றன. இயல்பு அதாவது நமது பழைய சம்ஸ்காரங்களின் சோதனைகளும் பல வருகின்றன. எனவே நமக்கு இயற்கையாக மாறிவிட்ட குணாதிசயங்களாலும் வெளியே இருக்கக்கூடிய இயற்கையினாலும் பல சோதனைகள் வருகின்றன. இந்த உலகமே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற இயற்கையால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பல காலமாக இயற்கையை சுரண்டி வந்தார்கள், மாசுபடுத்தினார்கள். அதனால் இயற்கை இப்போது பழி வாங்குகிறது. உடலுக்கும் பல நோய்கள் வருகின்றன. ஏனென்றால் உடல் மூலமாக பல தவறுகளையும் பாவங்களையும் செய்திருக்கிறோம். எனவே அவை தீர்ப்பதற்காக வருகின்றன. சிலரது சம்ஸ்காரங்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. எனவே அவற்றின் ரீதியாகவும் பல சோதனைகள் வருகின்றன. சிலருக்கு தவறாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அவர் பிறருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு செய்கிறார். அதன் எதிர்வினையாக அவரது வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் தோன்றுகின்றன. ஞானத்தின் சக்தியினால், யோகத்தின் சக்தியினால், சுய மாற்றத்தின் சக்தியினால் இவற்றை கடந்து செல்வோம். ஒரு நல்ல ஞானி, புத்திசாலியான மனிதர் ஞானத்தின் பலத்தினால், யோகத்தின் பலத்தினால், சுயமரியாதையின் பலத்தினால் தன்னைத்தான் மாற்றிக்கொள்கிறார். சிலருக்குள் மிகுந்த கோபம் இருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு நோயுற்றிருக்கும் போது யாரும் உதவ வருவதில்லை. அவரிடமிருந்து விலகி இருக்கவே விரும்புகிறார்கள். எனவே நாம் கோபத்தினை ஞான யோகத்தின் பலத்தினால் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாக அழித்துவிட வேண்டும். உடலுக்கும் பலவிதமான நோய்கள் வருகின்றன. அவை அனைத்தும் நாம் விதைத்த விதைகளே ஆகும். அவற்றை தைரியத்தின் சக்தியினால் எதிர்கொள்வோம். நம்மிடம் மருத்துவமும் பலவிதமாக இருக்கின்றது. யாருக்கு எது பொருந்துகிறதோ அதனை கையாள வேண்டும். அந்த மருந்துகளை உட்கொள்ளும் போதும் நல்ல ஒரு மனநிலையிலிருந்து உட்கொள்ள வேண்டும். பகவானே கூறியிருக்கின்றார், அவற்றை ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று நினைத்து சாப்பிடுங்கள். மாறாக முகத்தை சொலித்து கொண்டு வெறுப்போடு வேறு வழியின்றி இதை சாப்பிட வேண்டுமே என்று நினைத்து சாப்பிடக்கூடாது. நல்ல நேர்மறையான சிந்தனையோடு, பாபாவின் நினைவோடு மருந்தை உட்கொள்வோம். மகாவினாசத்தின் பேப்பர்களும் தொடங்கிவிட்டன. யுத்தங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இயற்கை சீற்றங்களும் பலவிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றால் பலரும் பல உறவுகளையும் இழந்து விட்டார்கள். யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையை கழிப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆங்காங்கே பூகம்பங்களும் சிறிதாக நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் சிறிய அளவில் நடக்கும் இந்த பூகம்பங்கள் அவை பெரிய அளவில் வரப்போகின்றன என்பதன் சமிக்கையே ஆகும். பூமி அதிரும், சூறாவளி அடிக்கும். பயங்கரமான இந்த இயற்கையின் பேப்பர்களிலும் நாம் தைரியத்தோடு மனதை ஸ்திரமாக வைத்துக் கொள்வோம். எனவே பலவிதமான சோதனை தாள்கள் வரப்போகின்றன. மனதை பக்குவப்படுத்துவோம். எப்படிப்பட்ட சோதனை தாள் வந்தது என்பது முக்கியமல்ல. அதனை நாம் எவ்வாறு எதிர்கொண்டோம், நமது மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதே முக்கியமானதாகும். பலவிதமான சோதனை தாள்களிலும், இயற்கையின் சூழல்களிலும், வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளிலும் நாம் நல்ல மனப்பக்குவத்தோடு எதிர்கொண்டு அவற்றை கடந்து சென்றோமானால் நமது மனநிலை உறுதியாகிவிடும். நமக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். நாம் மேலும் மேலும் உறுதியானவராக ஆகிவிடுவோம்.
எப்படிப்பட்ட சூழலிலும் ஆடிப்போக மாட்டோம். இந்த சின்ன அளவில் வரும் சோதனைத்தாள்கள் எதிர்காலத்தில் வரப்போகும் மிகப்பெரிய சோதனைத்தாள்களுக்காக நம்மை தயார் செய்கின்றன. வாழ்க்கை இருக்கிறதென்றாலே ஏதாவது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பகவானுடைய நினைவோடு தைரியமாக எதிர்கொள்வோம். சுயம் பகவான் என்னுடைய துணைவராவார் என்ற நினைவோடு சுலபமாக அனைத்தையும் கடந்து செல்வோம். தன்னைத்தான் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக்கொள்வோம். நமது புத்தியோகம் பாபாவிடம் இருக்குமென்றால், நமக்கு முழு நம்பிக்கை இருக்குமென்றால், பாபாவின் உதவியும் பாபாவின் சக்திகளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.